ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். ஸோ தமிழ்நாட்டில் டெட் தேர்வு பிஜிடிஆர்பி தேர்வுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிஜிடிஆர்பிக்கு ஆல்ரெடி நியூ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான அந்த ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பி சைட்லேருந்து நடந்துகிட்ருக்கு. அதன் அடிப்படையில் சற்றுன்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. செட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இதான் அந்த அப்டேட்டு. அரசாணை வெளியீடு செட் தேர்வு நடத்த டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உயர்கல்வித்துறையின் கீழ் மாநில தகுதி தேர்வு செட்டை நடத்துவதற்காக நோடல் ஏஜென்சியாக ஒருங்கிணைப்பு மையம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை தமிழக அரசு நியமித்துள்ளது. இது குறித்து அரசு கூடுதல் முதன்மை செயலாளர் கோபால் வெளியிட்டுள்ள அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர்கல்வித்துறையின் சார்பில் கடந்த 2/9/2023 ஆண்டு வெளியிடப்பட்டுள்ள அரசாணை 2023-24 ஆண்டுக்கான மாநில தகுதி தேர்வு செட் நடத்துவதற்கு நோடல் ஏஜென்சியாக திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு நியமித்தது. இருப்பினும் மேலே குறிப்பிடப்பட்ட காலத்தில் மாநில தகுதி தேர்வை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்தவில்லை. இதையடுத்து அரசு கவனமாக பரிசீலனை நடத்தி 2024-25 அதே மாதிரி 2026-27 ஆண்டு வரை 3 ஆண்டுகளுக்கு மேற்கொண்ட மாநில தகுதி தேர்வை நடத்த வேண்டியுள்ளதால் புதுடெல்லியில் உள்ள பல்கலைக்கழக மானிய குழுவால் உருவாக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி மாநில தகுதி தேர்வை நடத்துவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் என்று அழைக்கப்படக்கூடிய டிஆர்பி நோடல் ஏஜென்சியாக தமிழ்நாடு அரசு உடைய பரிந்துரைக்கு முடிவு செய்து அதன்படி அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வாறு உயர்கல்வித்துறை அரசாணையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி ஒரு தொடர் குழப்பமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமை டிஆர்பி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த செட் எக்ஸாமை டிஆர்பி கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரிலேட்டடான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியாகும் படிக்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. டிஆர்பி ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.